காங்கிரஸ் கட்சி அதனுடைய பழைய தேர்தல் சித்து விளையாட்டு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி என்பதை மையமாக வைத்து இந்த முறை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பெரும்பான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கின்றது போல மெஜாரிட்டேரியனிசம், அதாவது ஹிந்துக்களை பற்றியே அது பேசக்கூடாதான். ஆனால் ஒவ்வொரு வரிக்கு வரி சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு மத ரீதியாக அது முஸ்லீம்னு சொல்லலை, கிறிஸ்டியன்னு சொல்லலை, அது ரெண்டையும் சேர்த்து சிறுபான்மைம்பாங்களாம். ஆனால் ஹிந்துக்களை மட்டும் ஜாதி வாரி பிரிப்பாங்களாம். ஆகவே இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார்கள். பிரதமர் இப்படியெல்லாம் பேச முடியுமா? இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறங்கிறாங்க. எங்கேயாவது பிரதமர், தயவுசெய்து நீங்கள்லாம் மீடியா நண்பர்கள், எங்கேயாவது அந்த 90 செகண்டு தான், 1.5 நிமிஷம் பிரதமர் ராஜஸ்தானில் பேசிய விஷயம், 90 செகண்டில் அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அதனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள், நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும். மத ரீதியாக ஒரு வார்த்தை கூட நீங்கள் கூட எனக்கு உதவி செய்யலாம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசினதில் முஸ்லீம்ன்ற வார்த்தை சொல்லிவிட்டார். இருந்ததுன்னா காட்டு, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். எங்கேயுமே அவர் மதத்தை குறிக்கலை. பிரதமர் அவர்கள் பேசினதில் மத ரீதியிலான ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அவர் முஸ்லீம்கள்னோ கிறிஸ்தவர்கள்னோ எந்த ஒரு வார்த்தையும் உபயோகிக்கலை. நீங்கள் தான் வரிக்கு வரி சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு உபயோகப்படுத்தியிருக்கீங்க. ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த மதத்தின் அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிரிக்கணும், மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினரை இணைக்கணும், இணைச்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்க சொத்தை நீங்கள் பறிக்கிறத மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன்.